இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய எஸ்.எம். ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை, குறிப்பாக எதிர்கட்சிங்கிற ரோலை வந்து ஏடிஎம்கே செய்தோ இல்லையோ என்டிஏ அலையன்ஸ் பிஜேபி வந்து அதை கச்சிதமாக செய்யுது அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் வந்து இங்கே இருக்கு. குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் ஒரு பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை உங்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார். செல்வ பெருந்தகை ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்ற அந்த ஒரு கருத்து உருவாக்கத்தை, அந்த ஒரு சொல்லாடலை, தமிழகத்திற்கு ஒரு அந்நியப்பட்ட ஒரு சொல்லாடலை அவர் வந்து அறிமுகப்படுத்தினார். அதே சொல்லாடலை மீண்டும் திமுகவுடைய தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு சேகர் பாபு அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். சேகர் பாபு அவர்களும் பதிலடி கொடுத்திருக்கிறார். நீ ஒரு லஞ்ச அதிகாரி, நீ ஒரு டூப்பு அதிகாரி, நானும் இந்த மாதிரி சேத்தவாரி வீச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. திரு அண்ணாமலையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்க கேட்ட கேள்வியில 3-4 கேள்விகள் இருக்கு. முதல்ல, எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதற்கு பதிலாக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையே செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிற ஒரு தோற்றத்தை தமிழகத்திலே சில ஊடகங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் என்னவோ கடந்த சட்டமன்ற நிகழ்வுகளிலே தமிழக முதல்வர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை என்று கூட பார்க்காமல், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், உங்களை சிலர் ஏமாற்ற பார்க்கிறார் என்று ஒரு கரிசனத்தோடு ஒரு முதல்வர் சொன்னது உள்ளபடியே அது பாராட்டுக்குரியது. ஏனால் ஒரு நல்லதொரு பகையை கேட்டது மாதிரி கம்பராமாயணத்தில் இங்கே சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, எனக்கு பகையா இருந்தா கூட அது அதிமுக தான் இருக்கணும்னு முதல்வர் நினைக்கிறாருன்னா அது உள்ளபடியே முதல்வரை பாராட்டணும். ரைட். ஏன்னா என்டிஏ கூட்டணி அல்லது பாஜகவினர் யாரும் அந்த இடத்திற்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையாகத்தான் முதல்வர் சொன்னார். இது ஒரு உள்ளபடியே அது ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி என்பது யாருன்னு சொன்னா இப்போதைக்கு அதிமுக தான். தனித்து நின்ற 20 விழுக்காட்டுக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாஜகவை பொறுத்து 4, 5, 6 என்று தெரியல. இதுதான் உண்மையான இது. அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்துதான் ஒரு 19 விழுக்காடு எடுத்தார்கள். அதில் பாமகவுக்கே உங்களுக்கு 10 இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது போக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ல இருந்து ஒரு கட்சி தலைவர் தினகரன் இவ்வளவுலாம் இருந்துதான் அவங்களால எடுக்க முடிஞ்சுச்சு. அதுவும் அவங்கவுங்க ஊர்களில் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் தென்பகுதி, டிடி தினகரன் அதே மாதிரி தென்பகுதி, இப்படித்தான் அவர்களால் வாக்குகளை பிரிக்க முடிஞ்சுச்சு. அந்த வாக்கு சதவீதம் என்பது நியாயமானதோ உண்மையானதோ அல்ல. அந்த ஒரு வகுப்பினர் தன் வகுப்பினர் ஒருத்தர் வரணுங்கிற அடிப்படையில, உதாரணமா ராமநாதபுரம் சொன்னா அங்கே யார் வந்திருக்கணும், அங்கே வந்து உங்களுக்கு நவாஸ்கனிக்கு எதிராக இவர் நின்றதுனால அந்த மக்கள் கொஞ்சம் வாக்குகளை மாத்தி போட்டுருக்கலாம். ஒரு முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில அல்லது சமுதாய அடிப்படையிலையும் போட்டுருக்கலாம். அப்ப எல்லா நேரமும் போய் ராம்நாட்ல போய் ஒருத்தர் ஓபிஎஸ் நிக்க முடியாது. அதனால பாஜக நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சோம். ஆனா இதே கோயம்புத்தூர்ல என்டிஏ அலையன்ஸ் சொல்லி அதுல மேஜர் ஃபோர்ஸாக, பிரைமரி ஃபோர்ஸாக பிஜேபி வந்து அதுல அங்க வகிச்சு 60% ஆஃப் சீட் அவங்க உள்வாங்கி 10% சீட்டை மட்டும் பிஎம்கேக்கு ஒதுக்கி கோவையில் 4.5 லட்சம் வாக்கை வந்து எடுத்திருக்காருன்னா திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ ஒரு நீங்க சொன்னது மாதிரி நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி, அது வந்து ஒரு ஒன்றும் லாய்க்கில்லாத கட்சி அப்படின்ற ஒரு வன்மத்தை தான் நீங்க வந்து பிஜேபி மேல கக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மைதான், அது மாறாது. நீங்க பாஜகவில் எத்தனை பேர் நின்றாங்க, எத்தனை பேர் டெபாசிட் போனாங்க? அண்ணாமலைங்கிறது ஒரு மாநில தலைவர். எங்கேயுமே ஒரு மாநில தலைவர் நிற்கும் போது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுடைய ஒரு சாதியை சார்ந்தவர் நம்பர் 1. 2வது ஒரு கட்சிக்கு தலைவர் அப்படின்னா அவர் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, அவருடைய கட்சி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த 1-2 என்பது முழு உதாரணமாக 40 தொகுதியில 1-2 முழு உதாரணமா சொல்ல முடியாது. இப்ப திரு அன்புமணியுடைய மனைவியோ நம்ம தருமபுரியில் நிக்கிறாங்கன்னா அவங்க அதிக வாக்கு வாங்க முடியும். அதே பாமகவுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வாங்க முடியுமானா முடியாது. இது ஒரு காரணம் அல்ல. இப்ப பிரச்சனை இங்க என்னன்னு சொன்னா, நீங்க கேட்ட கேள்வியில
தமிழக முதல்வர் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பிஜேபி வந்து விடக்கூடாது. ஏன்னா அவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. எய்ம்ஸ் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அது அறிவிக்கப்பட்ட பல்வேறு மாநிலங்கள்ல அங்கே மருத்துவமனை துவங்கிருச்சு. ஆனா இன்னைக்கு வரையும் வெறும் சுற்றுச்சுவரோட நிக்குது. நம்பர் 1. அதே மாதிரி காவிரி பிரச்சனையில காவிரி வாரியம் கேட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, காவிரி ஆணையம் சொல்லி ஒரு இல்லாத ஒரு ஆணையத்தை நம்ம கொடுத்தாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் பாஜக தமிழர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு தமிழ் மொழி மேல இந்திய திணிக்கிற வேலையை அவங்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டு உணவை உண்டு கொண்டு தமிழ்நாட்டு தண்ணீரை சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு பாஜக தமிழ் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பது பல்வேறு உதாரணங்களை கூட தெரியும். ஜல்லிக்கட்டை நிறுத்தி தூக்கி விட்டு இது பண்ணது அவங்க தான். இப்படி பல்வேறு விஷயங்கள். அப்புறம் வேற வழி இல்லாம போராட்டத்தை பார்த்துட்டு பயந்து விட்டதும் அவங்க தான். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இன்றைக்கு இந்த பாஜக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு விரோதமா இருக்குது என்பது தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் நீங்க சொன்னா அது நோட்டா கட்சியா இருந்துச்சு, கொஞ்சம் போல ஒரு டேட்டா கட்சியா இப்ப மாறி இருக்கு. ஆனா அவங்கள பொறுத்தவரை எந்த நிலையிலும் ஒரு லோட்டாவை தூக்கிட்டு வளர்க்க போற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வேறுன்றணும்னா தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும். இதுவரை எதுவுமே செய்யல. அதுதான் இப்ப பிரச்சனையே. அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அவர் ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் ஆளுங்கட்சியா மத்தியில இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, கூடுதல் கவனம் பெறுதுன்றீங்களா? அவ்வளவு ரொம்ப சிம்பிள். ஆனா இவ்வளவு நாள் தொடர்ந்து அவங்க போராடியும் கூட அவங்களால எந்திரிக்க முடியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நல்லதொரு எதிர்கட்சி வரணும்னு முதல்வர் ஸ்டாலின் விரும்புறதுதான் சட்டசபை நிகழ்வு. அதற்கு பதில் சொல்ற விதமா நம்முடைய எடப்பாடியாரும் ஒரு அழகா சொன்னாரு, நாங்க எங்க கணக்கை பார்த்துக்கிறோம். அதைத்தான் முதல்வர் சொன்னார். இப்போ நீங்க சொல்றீங்க பங்காளியா அதிமுக தான் இருக்கணும், அவ்வளவு மரியாதையோட நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. ஏன் அதிமுக தான் வந்து எதிரணியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எவ்வளவு மாநில உரிமையில அடகு வச்சதா இருக்கட்டும், நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய சிஏ சட்டத்துல அவருடைய 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்ததுனாலதான் அந்த சட்டமே வந்துதான் இருக்கட்டும். எவ்வளவோ விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா சமூக நீதியை சூறையாடியவர் திரு எடப்பாடியார். குறிப்பா 10.5 இடஒதுக்கீடை வன்னியர் சமூகத்துக்கு மட்டும் கொடுத்து பிற அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிக்கெல்லாம் அநீதி இழைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு இபிஎஸ்ஆ உங்களுக்கு எதிரணியில இருக்கணும். வேற ஒரு அணி வந்தால் என்ன, அது ஏன் நீங்க பிஜேபின்னு நினைக்கிறீங்க? வேற போர்ஸா கூட இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், அல்லது இன்னும் தாவேகா வந்திருக்கு, இப்ப மற்ற கட்சிகள் கூட வரலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நல்ல கேள்வி. உங்க கேள்வியில 3 கேள்வி இருக்கு. ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறாரு, கத்தினாலதான் ஒருத்தர் செத்து போனாரு. கத்தியை சிறையில் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அதிமுகவுடைய ஆட்சியில பாஜகவுடைய பிடியில அதிமுக இருந்தது எல்லாருக்கும் தெரியும். பாஜக சொன்னதெல்லாம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவர் முதல் மந்திரி ஆக்குனதுல இருந்து, துணை முதல்வராக ஓபிஎஸ் ஆக்குனதுல இருந்து, அவங்க பின்னால இருந்து இயக்குன பல்வேறு விஷயங்கள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புல கூட எதிராக இருந்தாங்க. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு மட்டுமல்ல, ஒரு 15 விழுக்காடு தமிழ் தெரியாதவர்கள் கூட வேலைக்கு போகலாங்கிற நிலைமையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதேதான். அதே மாதிரி உதய் திட்டத்தை, அவருடைய தலைவி ஜெயலலிதா உதய் திட்டத்தையே இவங்க கொண்டு வந்தாங்க. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல தமிழ் மக்களுக்கு எதிராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு புரியும், இவர்கள் எதிரி அல்ல, இவர்கள் பின்னால் இயக்கிய பாஜகவும் அன்றைய பிரதமர் மோடி அவர்களும் அன்றைய உள்துறை அமைச்சர் அல்ல இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் காரணம்னு தமிழ் மக்கள் ஒன்றும் விவரம் அறியாதவர்கள் இல்லை, ரொம்ப விளக்கமானவர்கள். நேரம் வரும்போது என்ன செய்வாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த ஒரு பின்னணி தான். எந்த ஒரு பின்னணி? அதாவது தூண்டியவர்கள், குத்தியவர் கூலிக்கு கூட ஒரு படம் வரும், ஆனா தூண்டியவர் யாருன்னு தான் இதை பார்க்கணும். அதனால பாஜகவை பொறுத்தவரை தமிழ் விரோத கட்சின்னு முடிச்சிடறாங்க. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக ஏற்கனவே ஆண்ட அதிமுக இருக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்ன உண்டு விஜய் அவர்கள் தனது எண்ணிக்கையோ தன்னுடைய டேட்டாவையோ இதுவரை காமிக்கல. திரு சீமான் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, இப்ப திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு அந்த வாக்குகளும் திரு விஜய்க்கு போகும். ஒரு புது கட்சி, ஒரு 3வது கட்சிங்கிற அடிப்படையில தான் நம்ம அதாவது 3வது ஒரு கூட்டணி மாறி உள்ள கட்சி அல்லது 3வது கட்சின்னு தான் பாக்குறாங்க திரு சீமான் கட்சியை. இப்ப அந்த கட்சிக்கு ஆபத்து என்ன ஏற்பட்டிருக்குன்னா, புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேகா விஜய் கட்சி அவருக்கு ஆபத்தா வந்திருக்கு. ஏன்னா புது கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க பாதி பேர் இப்ப மாறிடுவாங்க. அப்ப
20 விழுக்க தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சியா இருக்கணும், பகைவனா இருந்தால் நல்ல பகைவனா இருக்கணும்னு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாரு. அந்த அடிப்படையில் தான் அதையும் இவர் ஏத்துக்கிட்டாரு. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு என்ன கணக்கு, ஏற்கனவே உங்களுக்கு இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து தெலுங்கானா வரையும் அல்லது ஆந்திரா வரையும் எந்தெந்த கட்சியெல்லாம் அவர்களை பாஜகவை ஆதரித்ததோ அந்த கட்சிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். அது மெஹபூபா முஃப்தியுடைய காஷ்மீருடைய மாநாட்டு மக்கள் கட்சியா இருக்கட்டும், லோக்தளம் ஹரியானாவாக இருக்கட்டும், சிவசேனா மகாராஷ்டிராவில் இருந்து சிவசேனாவாக இருக்கட்டும், அதே மாதிரி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியா இருக்கட்டும். இப்ப நிதிஷ்குமார் மெயின் பார்ட்னரா இருந்தவர் இன்னைக்கு 2வது பார்ட்னரா தள்ளப்பட்டிருக்காரு. முதல்வர் பதவியை கொடுத்திருக்காங்களே ஒழிய அவருக்கு அதிகமான சட்டமன்றம் இல்ல. சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியிலேயே பல குழப்பங்களை ஏற்படுத்தி, அதாவது அடுத்த விஷயம். இப்ப ஒரிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கு அவர் எங்களை ஆதரிச்சாரு. அதாவது எந்த அளவுக்கு ஆதரிச்சாருன்னு சொன்னா, அவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மறைமுகமா ஆதரிச்சாரு. அவர் கட்சி இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போச்சு. அதே மாதிரி ஜெகன்மோகன் உடைய கட்சி ஆந்திராவில், அந்த ஜெகன்மோகன் கட்சி இன்னைக்கு நிர்மூலமாக்கிட்டாங்க. திடீர்னு அவங்க சந்திரபாபு நாயுடு சேர்த்துக்கிட்டு, நாளைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு இந்த நிலைமை தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி இந்தியா முழுதும் எந்தெந்த அந்த கட்சிகளை எல்லாம் இருந்ததோ அதை விட்டு அவர்களை நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். ஆனா நல்ல வேளை எடப்பாடியாரை பொறுத்தவரை நான் பாராட்டுவேன், அதை புரிஞ்சுக்கிட்டார். எதை புரிஞ்சுக்கிட்டாரு? பாஜகவோட கூட்டணி வச்சா நம்ம கட்சி காலியா போயிருங்கனாலதான் இன்னைக்கு வரையும் அவர் எதிர்த்து நிற்கிறாரு. நீங்க கேட்ட முதல் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி திரு ஓபிஎஸ்ஐயோ திரு தினகரனையோ தன்னோடு சேர்த்து கொண்டால் அவர்கள் பாஜகவுடைய ஏஜென்ட்களாக இருக்கிறார்கள் என்று விளங்கி அவர்களையும் நான் சேர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரு. அந்த அடிப்படையில் அவர் பிஜேபியோட சேர மாட்டேங்கிறாரு. பிஜேபியோட ஒரு கூட்டணின்னு வார்த்தையை தொடர்ந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க திரு தினகரனையும் திரு ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் திரு எடப்பாடி அவர்கள் இந்த இருவரையும் நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்று தெளிவா சொல்றாரு. இது பூரா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை. ஆனா எதிர்த்து பேசணும், அதையும் சொல்றாரு. எங்களுக்கு எதிரான கட்சி திமுக என்று பேச வைக்கிறார்கள். யார? எடப்பாடியார். உண்மைதான். அப்படி பேசினா தான் 2வது கட்சியா நிக்க முடியும். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது எதிர்கட்சி யார், 2வது வரக்கூடிய கட்சி யார் என்பதுதான் இப்ப போட்டி. அந்த போட்டியில தான் அண்ணாமலை இறங்கியிருக்காரு. அண்ணா திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணாமலையுடைய பிஜேபி வரணும்னு அவர் பார்க்கிறாரு. இதைத்தான் முதல்வர் சொல்றாரு. இதை எடப்பாடி அவர்கள் புரிந்து வைத்திருக்கனால் இந்த முந்தின கணக்கு பூரா எனக்கு தெரியும் சொல்லி அதை எடப்பாடி சொல்றாரு. இது சார்ந்த ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு, அதை நான் 2வது வரேன். இப்போ ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. சரித்திர ரவுடிகள், குற்ற பின்னணி உடையவர்கள் எல்லாம் இப்போ அமைச்சர்கள் ஆயிட்டாங்க. திமுக ஒரு படிப்பு அறிவு கொண்ட படித்தவர்கள் எல்லாம் அமைச்சர்களா இல்லை, அவர்கள் எல்லாம் ஒரு ரவுடிகளின் கூடாரமாக இவர்கள் எல்லாம் எங்க மாணவர்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டு வைத்திருந்தார். உங்கள் தலைவர் மீதும் அவ்வாறாக வைத்திருந்தார். அதை தொடர்ந்து இப்போது சேகர் பாபு அவர்கள் மீது வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய? தமிழ்நாட்டு பாஜகவில் 90 விழுக்காடு குற்றவாளிகள் என்பது அவர்களுக்கே தெரியும். நாள்தோறும் குற்ற வழக்கில் ஈடுபட்டு கைது செய்யப்படுபவர்கள் பாஜகவினர். ஏற்கனவே பல பாஜகவினர் பல குற்ற வழக்குகள், அதாவது தங்களுக்கு தாங்களே வெடிகுண்டு போட்டு வீட்டுல இது கேட்டவர்கள்லாம், அதாவது பாதுகாப்பு கேட்டவர்கள்லாம் உண்டு. ஆக இன்றைக்கு பாஜக குற்றவாளிகளுடைய கூடாரமா தமிழ்நாட்டில் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய தலைவர்கள் யார்? இன்னைக்கு வரையும் வழக்கு திரு அமித்ஷா மேல இருக்கு. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையில கூட பிஎஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இந்த படுகொலை நிச்சயமாக செல்வ பெருந்தகை முன்பே அறிந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார். அவருக்கு உடந்தைன்ற அளவு கூட அவர் பேசியிருந்தாரு. ஆனால் இவ்வளவு ஒரு பகிரங்கமான ஒரு அப்பட்டமான ஒரு தலைவருடைய படுகொலை உங்களுடைய மாநில தலைவரோடு ஒப்பிட்டு அவர் பேசுகின்றார். ஒரு சட்ட நடவடிக்கையோ ஒரு அவதூறு வழக்கையோ ஒரு உரிய நடவடிக்கையோ ஒரு பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியலையே காங்கிரஸ் சைட்ல. என்ன கேட்குறேன், நீங்க முதல் சொன்னது ஒண்ணு, 2வது ஒண்ணு சொல்றீங்க. அவர் அறிந்து வைத்திருந்தார்னு சொல்றீங்க, அவர் தான் காரணம் சொல்றீங்க. ரெண்டுக்குமே முரண்பாடா இருக்கு. அப்படி இருந்திருந்தால் சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கோம், அவர் மேல இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதையெல்லாம் அவர் கடந்து போயிட்டாரு, மக்களும் கடந்து போயிட்டாங்க. அவர் மீது குற்றம் இருந்தால் இன்னைக்கு கூட சமீபத்தில் ஒவ்வொரு குற்றவாளிகளையும் காலம் கடந்து கூட குற்றவாளிகளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால எதிர்கட்சிகள் இன்னொரு எதிர்கட்சியை எதிர்த்து பேசுறது மரபு. ஆனால் நான் சொல்வது ஆதாரபூர்வமா உள்ளது. உங்களுக்கு
ஹரேன் பாண்டியா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அவரையே அவருடைய வழக்கு இன்னைக்கு இருக்குது. அமித்ஷா அவருடைய திரு மோடி அவருடைய ஏவுதலில் அமித்ஷா செஞ்சார்னு பல்வேறு குற்ற வழக்குகள் இன்னைக்கும் மோடி அவர்கள் மீதும் அமித்ஷா அவர்கள் மீதும் இருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க உள்துறை அமைச்சராகவும் பிரதமராக இருக்கிறாங்க. அதனால நீங்க பாஜக வந்து ஒரு விரலை நீட்டும் போது 4 விரல்கள் அவர்களை நோக்கி இருக்கிறது. ஆக குற்றம் செய்தவர்கள் குற்றவாளிகள் என்ற பட்டியல்ல இன்னைக்கு கற்பழிப்பு குற்றவாளிகள்ல பிற கட்சிகளை விட பல மடங்கு அதிகமாக பாஜக இருக்கு. இன்றைக்கு ஊழல் செய்தவர்கள் என்று பிரதமராலே குற்றம் சாட்டப்பட்டவர்களாம் துணை முதல்வர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார். 70,000 கோடி ஊழல் செய்தவர்னு அஜித் பவார சொன்னாரு. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அந்த அஜித் பவார் பாஜகவுக்கு வந்த உடனே அவருக்கு துணை முதல்வர் பதவி பிஜேபி கொடுக்குது. அப்ப அதே மாதிரி பிஸ்வாஸ் சர்மா, அதே மாதிரி சுவந்த் அதிகாரி, அதே மாதிரி ராணே 300 கோடி ஊழல்னு பாஜக தான் சொல்லுச்சு. அவரை இவர்கள் மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். அப்ப ஊழல் குற்றவாளிகளுக்கு பூரா இவர்கள் ஞான ஸ்நானம் பண்ணி அவர்களை சேர்த்து கொண்டு அமைச்சர்களாக ஆக்கின அவர்கள் வந்து ஊழலை பத்தியோ கொள்ளையை பத்தியோ பேச முடியாது. இப்ப 7 லட்சம் கோடி கொள்ளை நடந்திருக்குதுன்னு சொன்னது யாரு? பாஜக அரசாங்கத்துடைய சிஏஜி சொல்லியிருக்கு. சரி, 5.5 லட்சம் கோடி ஹெராயின் போதைப் பொருளை பாஜக ஆட்சி காணாமல் ஆக்கி இருக்கிறது. அந்த பொருள் அந்த 5 லட்சம் கோடி எங்கே போச்சுங்கிற கேள்வியை அவங்களுடைய அமைப்புகள் தான் கேள்வி கேட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு 24 லட்சம் கோடியை பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க வாயால பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. அப்ப ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கலாம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 70,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. 7 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கலாம். 25 லட்சம் கோடி. அதே மாதிரி கடன் தள்ளுபடி இல்லாம பல சொத்துக்களை இவர்கள் விற்று இருக்கிறார்கள். அதுல பல லட்சம் கோடி ஊழல். அது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க்ல இருந்த பணம் 1.25 லட்சம் கோடி 2 தடவை 1.25 லட்சம் கோடி எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் சுதந்திர காலத்தில் இருந்து 2014 திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற வரை மொத்தமா இந்தியாவுடைய கடன் தொகை 100 லட்சம் கோடி. இன்றைக்கு 55 லட்சம் கோடி. இன்னைக்கு 205 லட்சம் கோடி. 150 லட்சம் கோடியை வாங்கியிருக்காங்க. என்ன ஆட்சி என்ன திட்டம் வந்திருக்குன்னு நமக்கு தெரியல. இப்படி இந்திய மக்களை சூறையாடக்கூடிய ஒரு கட்சி திரு அதானி அவர்களுக்கு எல்லை பாதுகாப்பு பாகிஸ்தானுடைய எல்லையில கூட லேண்டை கொடுத்து இந்த பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு. அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாத ஒரு கட்சி. எதிர்கட்சி தலைவர் உள்பட எல்லா கட்சியும் பாராளுமன்றத்துல சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். நான் வந்து குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆதாரமா சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு கட்சி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையோ காங்கிரஸை பார்த்து சொன்னா அது என்ன அர்த்தம்? பொய்ன்னு அர்த்தம். இன்னைக்கு பிஜேபியை பொய் ஜேபின்னு தான் சொல்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே பொய். இன்னொரு விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளணும். திரு சேகர் பாபு மீது குற்றம் இருந்தால் குற்றத்தை நீங்க போய் உங்க ஆளுநர் தானே, அவர் மீது வழக்கு போடலாம்ல. ஏற்கனவே பெட்டியா நாங்க குற்றம் கொடுத்தேன்லாம் ஷோ பண்ணார்ல. பல டிராமா பண்றதுல அண்ணாமலை பண்ணிட்டார் ஏற்கனவே. அந்த டிராமா எதுவுமே எடுபடல. டிஎம்கே மட்டும் ஊழல் இல்ல, அதிமுக ஊழலையும் சொன்னாரு. எங்க போச்சு? எத்தனையோ வழக்கு போட்டாங்க. நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட தான் அமலாக்கத்துறை இருக்கு. நாளைக்கே திரு சேகர் பாபு அனுப்பட்டுமே, அனுப்பி பார்க்கட்டுமே. யார் மேலே அனுப்பிச்சாங்க இல்லையா? திரு செந்தில் பாலாஜி அவங்க வந்து கொங்கு மண்டலத்துல பாஜகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாருன்னு அவருக்கு எதிராக பண்ணாங்க இல்லையா? என்ன ஆச்சு? அதுக்குதான் சொல்றாரு பிரஸ் மீட்ல, சமீபத்த பிரஸ் மீட்ல அதுக்குண்டான ப்ராசஸ் இருக்கு. உடனே கைது செஞ்சிட முடியாது. இப்போ ஆராசா கனிமொழி அவர்களுடைய அந்த 2G வழக்குல கூட உடனே எல்லாம் கைது செஞ்சிடல. அதுக்கு உரிய விசாரணைகளை, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் படி எல்லாம் நடக்கும். ஆராசா வழக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. அவர் விடுதலையாகி வெளியே தானே இருக்காரு. என்ன நான் சொல்றேன்னா, எனக்கு கூட ஒரு நாளைக்கு தினந்தோறும் எல்லா பத்திரிகையாளர்களும் என் முன்னால தோன்றினால் எனக்கு பல விஷயங்கள் தோன்றும் சொல்றதுக்கு. பொய்யும் சொல்லலாம், பொய்க்கு மேல பொய்யும் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு பொய் ஜேபியா தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை இன்றைக்கு பொய்க்கு மேல பொய் சொல்றாருங்கிறது அவர் தொடர் பொய்கள்ல இருந்து நமக்கு தெரியுது. பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட அவரால் நிரூபிக்க முடியல. ஒரு டிராமா கூட அவரால் எடுபடல. எதையுமே அவரால் செய்ய முடியாத ஒருத்தர் அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அதிமுகவை நிர்மூலமாக்கி தான் அந்த இடத்துக்கு வரணும்னு பாக்குறாரு. அது மக்கள் ஏற்றுக்கொள்ளல. இதுதான் இதுக்காக வேண்டி நாள்தோறும் அவருடைய
அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தொலைக்காட்சிகளை ஊடகங்களை அவர் சந்திக்கிறார். ஊடகங்கள் அவர் செய்யக்கூடிய நாடகங்கள் அது ஏடகங்கள்ல கூட வரலாம். ஆனா ஊடகமா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. ஓகே, தொடர்ந்து இபிஎஸ் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் மீட்ல அவர் வெளிப்படுத்தியிருந்தார், கூட்டணி வேறு கொள்கை வேறு, பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க நாங்கள் வாக்குகள் சிதறடிக்காமல் ஓரணியில ஒன்று சேருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டியிருந்தாரு. பாஜக நீங்க கூட்டணியை வைப்பீங்களா, உங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதெல்லாம் உங்களுடைய யூகம், 6 மாசம் கழிச்சு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இபிஎஸ் சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்க இபிஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளர், அதனாலதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன இந்த மாநில கட்சிகள்லாம் தங்களுடைய தனித்துவத்தை இழந்து பாஜகவோடு ஐக்கியமானதோ அது போல அதிமுகவும் ஆகிவிடும் என்று அவர் முன்னெச்சரிக்கையாக அவர் பாஜகவுடன் கூட்டணியை விட்டு விலகிவிட்டார் அப்படின்னு சொல்லி 26 கூட்டணி கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு. ஆனால் இப்போது அப்படியே கொஞ்சம் தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்கி இருக்காரு போல. 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், அப்ப பிஜேபி இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரா இபிஎஸ்? அவர்கிட்ட இப்ப இருக்கிறது ஒரே கட்சி உங்களுக்கு நன்றாக தெரியும், தேமுதிக கூட கொஞ்சம் முன்பின் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் அமைப்பாக எஸ்டிபி மட்டும்தான் இருக்கு. கிருஷ்ணசாமி அவர்கள் அதெல்லாம் சின்ன கட்சிகள் நான் சொல்றது. அப்ப அவரோட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. அவர்களை ஒன்று சேருங்க அப்படிங்கறதா முதல்வருடைய வேண்டுகோள். யாருக்கு? நீங்க செங்கோட்டையனை விட்டுட்டு நீங்க கோட்டைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாதுங்கிறதையும் மறைமுகமா சொல்றாரு. அப்ப இப்ப அவர் செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறதையும் மறைமுகமா சொல்றாரு முதல்வர். நீங்க பலமான எதிர்கட்சியா நீங்க வரணும்னு சொன்னா, உங்க வாக்குகள் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும்னா, உங்களை பாஜக ஏமாற்றாம இருக்கணும்னு சொன்னா நீங்க உஷாராயிருங்கன்னு முதல்வர் சொல்றாரு. அப்ப நான் அந்த உஷாரா தான் இருக்கேன், அந்த கணக்கெல்லாம் எனக்கும் தெரியும்னு இவர் பதில் சொல்றாரு. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு எளிமையான ஒரு விஷயம், இன்றைக்கு எப்படி பாமகவை தன்னகத்தை கொண்டு சேருங்கிறத மறைமுகமா சொல்றாரு முதல்வர். பாமக இன்னைக்கு பாஜகவோட இருக்கு. பாமக என்ன எதிர்பார்க்குது? ஒரு ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்க்குது, இவ்வளவுதான். அப்ப குறைஞ்சபட்சம் எடப்பாடி என்ன செய்யணும்? தன் கட்சிக்கு ஒரு ரெண்டு ராஜ்யசபா சீட்டு பெறுவதற்கு பதிலா என்ன செய்யலாம்? இப்ப பிரசவத்துல தாயா பிள்ளையா அப்படின்னு டாக்டர் கேட்கறாங்க, யாரா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னு என்ன சொல்லுவாங்க? பெரும்பாலும் தாயை காப்பாற்றினா போதும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உங்களுக்கு உங்க கட்சியை காப்பாற்றணும், நீங்க சட்டமன்ற உறுப்பினராக அதிகமா வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டை ஒண்ணு பாமகவுக்கும் தேமுகவுக்கும் கொடுத்து கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பாஜகவை தனியாளா நீங்க ஆக்கிடலாம். அப்ப இதெல்லாம் மறைமுகமான பூடகமான பேச்சு. அப்ப பாமக கேட்கறத அவங்க கொடுத்துட்டாங்கன்னா, பாஜக விட்டு பாமக வந்துட்டா பழைய நோட்டா கட்சியோ இல்ல 4% கட்சியாகத்தான் பாஜக இருக்கும். அப்ப பெரிய கட்சி போயிருச்சுன்னு சொன்னா அவரை சுத்தி இருந்த சின்ன சின்ன கட்சி கூட பாஜகவோட போகாது. ஆக இந்த அடிப்படையெல்லாம் எடப்பாடி புரிஞ்சதுனாலதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாஜகவோட எங்கள்ட்ட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. 6 மாசம் கழிச்சு பாருன்னு சொல்றது, எங்களோட பாமக வரும், எங்களோட தேமுதிக வரும், எங்களோட இன்னும் பல கட்சிகள் வரும் அப்படிங்கிறதா. அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய யாருமே வரமாட்டார்கள் என்பது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதற்கான முயற்சியை எடுத்தாரு. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த நிலையிலும் வரப்போறதில்லை. இது ஒரு உண்மையான உண்மை. அதனாலதான் முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எடப்பாடியாரை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க, எது இருக்கிறதையும் நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க. இப்ப நீங்க எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருக்கீங்க, அதுக்கு நீங்க போயிடாதீங்கன்னு சொல்றாரு. வீட்லயே இபிஎஸ் இன்னொன்னு குறிப்பிட்டாரு, உங்களுடைய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தனித்துவத்தை இழந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்க எல்லாரும் ஐக்கியம் ஆயிட்டீங்க, அதுதானே 7 கட்சின்ற ஒரு குறிப்பிடுறாரு. 7 கட்சிகளும் நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்க, உங்களுக்கு தனித்துவமே இல்லை, எதுக்கு மக்கள் பிரச்சனையை பேசுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க எல்லாம் இப்ப திமுகவுடைய எல்லாரும் ஐக்கியம் ஆயிட்டீங்களா? இப்படித்தான் எடப்பாடி அவர்கள் பேசி ஆகணும். இப்படி பேசினா தான் அவர் 2வது கட்சியா இருக்க முடியும். திமுக தான் என் எதிரின்னு பேச சொல்லணும். பேசினா தான் மக்கள் நம்புவாங்க எடப்பாடி தான் திமுகவுக்கு எதிரின்னு. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் பாஜகவுக்கு போயிடக்கூடாது
அது எடப்பாடி அவர்களுக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் திமுக கொடுக்கக்கூடிய ஆலோசனையை ஏற்று திமுக கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளை வந்து சொல்றாரு. அப்படி சொல்லாம இருந்தாருன்னா இத பாஜகவுடைய அண்ணாமலை சொல்லிடுவார். அவரை சொல்ல விடக்கூடாதுன்னு இப்ப சமீபத்துல திரு அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போற பிறகுதான் எதிர்கட்சியுடைய அந்த பொறுப்பையே திரு எடப்பாடியார் எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் விரும்புறது என்னன்னா, எடப்பாடி ஒரு உண்மையான எதிர்கட்சியா இருக்கணும், எங்களை நீங்க திட்டணும், நீங்க எவ்வளவு நாள் திட்டுங்க, பாஜக திட்டி விடக்கூடாது, ஏன்னா பாஜக 2வது கட்சியா மாறிடக்கூடாது. இப்ப அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல எதிர்கட்சியாவது அதிமுக வந்து விடணும் அப்படிங்கிறது அடிப்படை. பாஜக வந்தா ஏன் எடப்பாடி பரவாயில்லை பாஜக நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடியா இருந்தாலும் ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பத்தி சிந்திப்பாரு. ஆனா பாஜக தமிழ் மக்களுக்கோ தமிழுக்கோ அல்லது தமிழகனுடைய நிதிக்கோ எந்த உதவி செய்யாது, தமிழருடைய வளர்ச்சி திட்டத்துக்கும் எதுவும் செய்யாது. அதனால பாஜக வந்து விடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு கட்சிகள் விரும்புறதுக்கு காரணமே அதுதான். அவர்களோட கூட இருக்கவங்க கூட திரு தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், தங்கள் பாதுகாப்புக்காகத்தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்காங்க. நாளைக்கு தேர்தல் வரும்போது இதே எடப்பாடி அவர்கள் பாஜகவோட இருந்தா முஸ்லீம் வாக்குகளோ கிறிஸ்தவ வாக்குகளோ தலித்துடைய வாக்குகளோ ஓபிசி வாக்குகளோ நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நாளைக்கு திரு தினகரன் அவர்களுக்கோ ஓபிஎஸ்க்கோ வரலாம். எப்பன்னு சொன்னா பாஜகவை தனியால் ஆக்கிடணும், பாமக இல்லாத ஒரு பாஜகவை ஆக்குறது தான் முக்கியம். அதைத்தான் மறைமுகமா சொல்றாரு முதல்வர் அவர்கள். ஏமாந்துடாதீங்கன்னு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி. எப்படி ஒரு எதிர்கட்சியாக நீ இருக்குன்னா என்னை திட்டினா தான் நீங்க எதிர்கட்சி, நல்லா திட்டுங்கன்னு தான் முதல்வர் சொல்றாரு. அந்த நீங்கள் எல்லாம் வந்து தனித்துவம் இழந்து விட்டீர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து கடந்து போகக்கூடியவையா இருப்பது போல் தெரியல. ஏன்னா இப்போ இந்த 4 ஏதாவது கிட்டத்தட்ட 2017 இந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷனுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வந்து தொடர் வெற்றியில இருந்தாலும் கூட உங்களுடைய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இன்னும் பிற கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்றங்கள் செய்யக்கூடிய பிழைகள்லாம் நீங்க வந்து பொறுத்துட்டு போறீங்க, அவர்கள் மீது நீங்கள் வந்து விமர்சனம் வைப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க. அதே பிரதமரும் அதான் சொல்றாரு, மாநில கட்சிகளுடைய பேராசைட்டு ஒட்டுண்ணி தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பிரதமரும் குற்றச்சாட்டு வைக்கிறார். அதாவது பிரதமர் குற்றச்சாட்டு ஒரு ஓரமா வைங்க, அவர் பிஜேபி காங்கிரஸ்க்கு எதிராக எல்லாமே சொல்லுவார். அப்படி சொன்னா தான் அவர் வந்து அங்க பிஜேபியுடைய தலைவராக நீடிக்க முடியும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் 12 மணி நேரம் வேலை என்று திமுக ஆட்சி கொண்டு வந்தது, எதிர்த்தார்களா இல்லையா? எதிர்த்தார்கள். அதே மாதிரி திரு திருமாவளவன் எதிர்த்தாரு, காங்கிரஸ் எதிர்த்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நம்முடைய பஸ் ஊழியர்களை கான்ட்ராக்டா எடுக்கலாம்னு சொல்லி திமுக ஆட்சி சொல்லுச்சு. இந்த கூட்டணி கட்சிகள் எதிர்த்தார்களா இல்லையா? அதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்ல தொடர்ந்து திருமாவளவனா இருக்கட்டும், திரு வேல்முருகனா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும் எதிர்க்குது. இப்போ ஒரு உதாரணம், நான் காங்கிரஸுடைய மாநில துணைத் தலைவர். நான் தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிறுபான்மை முஸ்லீம்கள் 30 ஆண்டுகள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்துக்களும் 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று என் தலைமையில் தான் போராட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னால. அதன் பிறகுதான் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கட்சிகள் கூட போராட ஆரம்பித்தன. அன்னைக்கு அனைத்து கட்சிகளும் வந்தது. அன்றைக்கு வராத கட்சி என்று சொன்னால் முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சியும். அவர்கள் கூட அடுத்து நடத்திய போராட்டத்தில் எங்களோட கலந்து கொண்டார்கள். எங்களுடைய பேட்டி திரு திருமாவளவனை வைத்துக்கொண்டு நான் ஒரு கூட்டம் போட்டேன், அதில் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஒரு காங்கிரஸ் காரனாக இருந்தால் எதுக்குறேன். அதே மாதிரி சமூக நீதி பேசாத வட இந்திய மாநிலங்கள்ல இன்றைக்கு 47 வயசு வரையும் டிஎன்பிசி பரீட்சை எழுதலாம்னு இருக்கு. தமிழ்நாட்டில் அது 37 இருக்கு. கலைஞர் அவர்கள் 40 வச்சிருந்தாரு, திரு செல்வி ஜெயலலிதா 37 ஆக்குனாங்க. அதை அதிகப்படுத்துங்கன்னு போராடி கொண்டிருப்போம். நான் காங்கிரஸ் கட்சி தான், நான் முதல்வரை ஆதரிக்கிறவன் தான், ஆனா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி முந்தைய ஆட்சியில 7.5 விழுக்காடு நீட் விலக்கு கொடுக்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு. ஆனா பாண்டிச்சேரி என்ன செஞ்சு ஆணையம் வழங்கிய 10% அப்படியே கொடுத்துருச்சு. நான் தொடர்ந்து 2-3 வருஷமா ஆட்சிக்கு எதிராக இல்லை, அவர்களுக்கு ஆலோசனையாக போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த 2.5 விழுக்காட குறைஞ்சபட்சம்
அரசு பள்ளிகளுக்கோ அரசு உதவி வரும் பள்ளிக்கோ கொடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வாக்குறுதியிலையும் கொடுத்துருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். கொடுத்தாங்க, செய்யல. கேட்பது நான் என்ன பாஜகவா? அடுத்து ஹஜ்ஜி இல்லம் இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலங்களிலும் ஹஜ்ஜி இல்லம், அரசு ஹஜ்ஜி இல்லம் இருக்குது. கேரளாவில் 2 அரசியலுக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் போராடினேன். ராஜரத்னம் ஸ்டேடியத்துல இதுக்காண்டி போராடி இருக்கேன். இது போன்ற பல கோரிக்கைகளுக்காக. இன்றைக்கு முதல்வர் கொடுத்திருக்கார். பல விஷயங்களை கொடுக்கலைன்னா கூட ஹஜ்ஜி இல்லம் என்பது எந்த கூட்டணி கட்சிகளும் போராடவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவராக நான் போராடினேன். ஹஜ் இல்லத்திற்காக 2 அமைச்சர்களையும் சந்திச்சது அரசுல இருந்து வந்திருக்கு. எப்படி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் யாரோ கேட்டாங்க காகிதம் இல்லத்து காலத்துல இருந்து. ஆனா என் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்துல தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நண்பர் இதாயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறைக்கு நாளைக்கே அவசர சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாரு. அப்ப என் மூலமா வந்த மாதிரி உலமா வாரியம் வந்துச்சு. மகளிர் உதவும் சங்கத்தை நான் தான் கலைஞர்கிட்ட கேட்டேன். மகளிர் விடுதிகள் கேட்டேன். அன்றைக்கு நாங்க கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் நான் கேட்டேன். அன்றைய முதல்வர் எல்லாமே கொடுத்தாரு. இப்ப இன்றைய முதல்வர் பல விஷயங்களை கொடுக்கலைன்னா கூட இப்போதைக்கு ஹஜ் இல்லம் என்ற ஒன்றை அறிவித்திருக்கிறார். அது அறிவிப்போடு நின்றுவிடக்கூடாது. இன்றைக்கு வக்குப் வாரிய கல்லூரி கலைஞர் அவர்கள் ஒன்று கொடுத்தாரு. இன்றைக்கு இன்னொரு கல்லூரி கடையநல்லூர்ல வேணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். சும்மா கேட்கறது மட்டும் இல்ல. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை சந்திச்சு சொத்து வரியில மிகப்பெரிய குளறுபடி இருக்கு, இது அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல திமுக கூட்டணியை பாதிக்கும், என்ன நடந்திருக்குன்னா நீங்க ஆட்சியாளர்கள் 25 விழுக்காடு, நம்முடைய முதல்வர் அவர்கள் 25 விழுக்காடு ஏற்றலாம், 50 விழுக்காடு ஏற்றலாம், 100 விழுக்காடு ஏற்றலாம் என்று சொன்னதை அதிகாரிகள் 25 50 ஆக்கி இருக்கிறார்கள், 50 100 ஆக்கி இருக்கிறார்கள், 100 200 ஆக்கி இருக்கிறார்கள். இந்த தவறை சரி செய்யுங்கள் என்று ஒரு காங்கிரஸ்காரனாக நான் போய் சொல்ல முடியுது. நீங்க எங்கேயும் உதாரணம் போக வேண்டியதில்லை. அப்ப காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஒரு மூத்த தலைவர், நீங்க ஒரு காரியகர்த்தாங்கிற அடிப்படையில உங்க உரிமைக்காகவும் தமிழர்களோட உரிமைக்காகவும் உங்க சமூகத்தினோட உரிமைக்காகவும் நீங்க தொடர்ச்சியா போராடுறீங்க. ஆளும் அரசுக்கு நீங்க கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். காங்கிரசினுடைய தேசிய தலைவராகவும் சரி, மாநில தலைவராகவும் சரி, ஒரு பட்டியலினத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள். சமூக நீதி பார்வையில அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த பட்டியலினத்தினுடைய தலைவர்கள் பட்டியலினத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்களா, அரசுக்கு அதை சுட்டி காட்டுகிறார்களா, அதற்கு முடுக்கி விடுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வேங்கை வயலில் கூட எடுத்துக்கிடுவோம். வேங்கை வயலில் சிபிஐ சிபிஎம் அதுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டாங்க, அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. சிபிஐ விசாரணை கூட அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திரு செல்வப்பிரதி அவர்கள் அந்த சார்ஜ் ஷீட்லாம் போடப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திராவிடர் கழகமா இருக்கட்டும் சரி, தவறான செல்வப்பிரதி அவர்கள் முதல்ல சொல்லிடுறேன், தவறான தகவல். தமிழ்நாட்டு காங்கிரசுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவர் தலைவரா வந்ததே பலருக்கு பிடிக்கல. அது சில ஊடகங்களுக்கும் பிடிக்கல, ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் பிடிக்கல. அதனால திரு செல்வப்பிரதி மீது அவதூறை அள்ளி வீசுகிறார்கள். முதலில் கண்டித்தவர்களில் செல்வப்பிரந்தை அவர்களும் ஒருவர். யார் எதுக்குறா? சார்ஜ் ஷீட்டுங்கிறது ஒரு போலீஸுடைய கடமை. அவர்கள் ஆராய்ந்து பல மாதங்களுக்கு பிறகு போட்டிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னு அவரும் படிச்சிருப்பாரு, எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அதனால சார்ஜ் ஷீட் ஏன் உண்மையா இருக்கக்கூடாது? 90 விழுக்காடு உண்மையாவும் இருக்கலாம் இல்லையா? அதனால அது முக்கியம் அல்ல. செல்வப்பிரந்தை அவர்கள் திமுக ஆட்சியில தவறுகள் நடந்தால் எதிர்க்கிறாரா இல்லையா என்பதுதான் பார்க்கணும். அதே நேரத்துல ஆதரிக்க வேண்டிய அத்தனை ஆதரிக்கிறார். இன்னைக்கு திமுக ஆட்சி வந்துதான் மாணவர்களுக்கு அதாவது ஏழை மாணவர்களுக்கு காலை உணவுக்கு கொண்டு வந்திருக்கு, பெண்களுக்கு பஸ் பயணம் கொடுத்துருக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் மூலமாக இன்னைக்கு உயர்கல்வி மாணவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நாமே திட்டம் மட்டும் போல அதாவது மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல நல்ல காரியங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை ஏன் ஆளுங்கட்சி கூட்டணியாக இருக்கக்கூடிய நாங்கள் பாராட்டக்கூடாதா? பாராட்டுவது வேறு, அதே நேரம் தவறுகளாக இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டுவது வேறு. அதுக்கு உதாரணம் நான் தான். இன்றைக்கு தமிழக முதல்வர் எனக்கு நண்பர் தான், அமைச்சர்களும் நண்பர் தான். இருந்தாலும் அவருடைய குறைகளை காங்கிரஸ் சார்பாக நான் எப்படி குரல் எழுப்பி கூறுகிறனோ அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திரு திருமாவளவன் அவர்களும் திரு வேல்முருகன் அவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகன எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பதை விட, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்ப்பதை விட நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம்.
முதல்வர் அவர்கள் அந்த எதிர்ப்பை உள்வாங்கி ம். சரி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.